இர்ஃபான் இருக்கார் இல்லையா, யூடியூபர் இர்ஃபான். அவர் வந்து ஒரு பாப்புலர் ஃபுட் யூடியூபர் ஃப்ரம் சென்னை. ஸோ இர்ஃபான் சேனல் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு பேட்ச்சில் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸில் நானும் ஒருத்தன். அவர் வந்து ஃபஸ்ட்டு சூளைமேடில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து வாடகைக்கு இருந்தார். அப்போ வந்து படம் ரிவ்யூஸ் தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவார். எத்தனை பேர் வந்து அவரை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியல, பட் நான் வந்து அவரை ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் அவரோட சப்ஸ்கிரைபரும் கூட. அவர் வந்து ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூஸில் தான் ஆரம்பித்தார். ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். இர்ஃபான் அவர்கள் தான் வந்து அவங்க ஃபேமிலியை தூக்கி நிறுத்தினார். அவங்க சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுலேருந்து, புது வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி, ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி, நிறைய விஷயங்கள் வந்து தனி மனுஷனாக நின்று வித் கன்சிஸ்டன்சியோட ஹார்ட் ஒர்க்கோட நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நிறைய எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த க்ரோக்கோடைல், ஸ்பைடரு, இது மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண ஒரு மனுஷன் தான். நிறைய உழைப்பு போட்டவர் தான், இல்லைன்னே நான் சொல்லலை. ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருந்த ஒரு நபர் தான் அவர். நான் அவரோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரேன். அவரோட ஏர்லி ஸ்டேஜ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் டு அர்த்தாக அவர் வந்து நடந்துப்பார். நிறைய விஷயங்கள் வந்து பிஹைண்ட் த கேமரா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். ஆனால் இப்போ எல்லாமே மாறி, ஆளே வந்து மாறி இப்போ எப்படி ஆகிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கமர்ஷியலாக ஒரு வித செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் அவருக்கு வந்தனால ஸோ எல்லாமே வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து செய்யணும், அதனால் வந்து ஒரு ஃபேம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆளே வந்து மாறி போயிட்டார். பிஹைண்ட் த கேமரா நிறைய ஹெல்ப் பண்ண இர்ஃபான் இப்போ டோட்டலாக மாறி ஆன் கேமராவில் வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றுலேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் தான் வந்து எல்லா சேனல்லையுமே வந்து வைரலாக போயிட்டுருக்கு. இர்ஃபான் அவர்கள் வந்து ஈத் ஸ்பெஷலில், அதாவது ரமலான் அன்னைக்கு வந்து நிறைய ஏழைகளுக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரில் வந்து கேமராவை ஃபிட் பண்ணிக்கிட்டு மவுண்ட் ரோடு பக்கம் போயிருக்காரு. போய் அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸு, பணம் அதெல்லாம் வந்து உதவி வந்து காரில் உட்காந்தபடியே அவர் வந்து செஞ்சுருக்காரு. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பேசும் பொருளாக மாறி இருக்குது. காரில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா உட்காந்துக்கிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் வந்து உதவி செய்கிற மாதிரி அந்த vlog வந்து இருந்தது. டிரைவர் சீட்டில் அவர் இருக்கார், கோ டிரைவர் சீட்டில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. ஏழைங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நமக்கு எங்கே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு முந்தி அடிச்சுட்டு வந்து கொடுக்கக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், முந்தி அடிச்சுட்டு வாங்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வசிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த நாளே வந்து ஓடும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்க தான் செய்வாங்க. முந்தி அடிச்சுட்டு வந்து கையெல்லாம் உள்ளே நீட்டி தான் வந்து பொருளை வாங்க செய்வாங்க. ஸோ அவர் வந்து இப்போ வந்து ஒரு உதவி செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவர் கேமராவில் காட்டாமல் இருந்திருக்கலாம், இல்லை பிஹைண்ட் த கேமரா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். எப்படி இருந்தாலுமே கடவுளுக்கு வந்து அது தெரிய தான் போகுது. இவங்க செய்கிற நல்லது வந்து கடவுள் வந்து கிரெடிட்டில் வந்து எழுத தான் போகிறார், இவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி அதை வந்து வியூஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் காரில் வந்து கோப்ரோவோ சம்திங் ஏதோ ஃபிட் பண்ணி அந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு செயலில் ஈடுபடுறாரு. ஸோ எல்லாருமே வந்து கையை உள்ளே நீட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து கையை நீட்டாதீங்க, இவரும் கையை நீட்டாதீங்க, தள்ளி நில்லுங்க, கிட்ட வராதிங்க, தள்ளி போங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. நீங்கள் அந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.